85வது திவ்யதேசம் திருக்கோளூர். மதுரகவியாழ்வார் அவதார ஸ்தலம் மற்றும் செவ்வாய் ஸ்தலம். ஓம் ஆழ்வார்கள் திருவடிகளே போற்றி. ஓம் மதுரகவியாழ்வார் திருவடிகளே போற்றி. ஓம் ஆச்சாரியார்கள் திருவடிகளே போற்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீராம ஜெயம். பயன் என்றால் பெரும் பயன், இறைவனை அடைவதே மிகப்பெரிய பயன். இறைவனை அடைவதற்கான பெருவழி என்றால் அவன் அடியவர்கள் தாள்களிலும் ஆழ்வார்களின் தாள்களிலும் ஆச்சாரியார்களின் தாள்களிலும் சரணடைந்து அவர்களின் அறிவுரைகளின்படி திருநாமங்களை சொல்வதே பெருவழியாகும். வைணவ மரபில் இறைவனின் தூய அடியவர்களை ஆழ்வார்கள் என்று அழைப்பார்கள். அந்த ஆழ்வார்களின் எண்ணிக்கை மிகவும் பெரியது. கருடப் பெருமானை கருடாழ்வார் என்று அழைப்பார்கள். ஆதிசேஷப் பெருமானை அனந்தாழ்வார் என்றும் அழைப்பார்கள். எல்லாம் வல்ல இறைவனிடம் பெரும் பணிவை காட்டும் ஆஞ்சநேயரும் ஆழ்வார்தான். ஆழ்வார்களின் எண்ணிக்கை மிக அதிகமென்றாலும் பொதுப்படையாகச் சொல்கின்ற வேளையில் 12 ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் 11 ஆழ்வார்கள் வெவ்வேறு எண்ணிக்கைகளில் 108 திவ்யதேச பெருமான்களை மங்களாசாசனம் செய்தார்கள். 12 ஆழ்வார்களில் ஒருவரான மதுரகவி ஆழ்வார் எந்த திவ்யதேச பெருமானையும் மங்களாசாசனம் செய்யவில்லை. அவர் தனது குருநாதரான நம்மாழ்வாரை மட்டுமே மங்களாசாசனம் செய்தார். 108 திவ்யதேச பெருமான்களை 11 ஆழ்வார்கள் செய்த மங்களாசாசனங்களும் நம்மாழ்வாரை மதுரகவியாழ்வார் செய்த மங்களாசாசனமும் 4000 திவ்ய பிரபந்தங்களாக திகழ்கின்றன. அதனால்தான் ஆழ்வார்களை பற்றி உரைக்கும் பொழுது 12 ஆழ்வார்கள் என்று பொதுப்படையாக சொல்கிறார்கள். அந்த 12 ஆழ்வார்களில் ஒருவரான மதுரகவி ஆழ்வார் தனது குருநாதரான நம்மாழ்வாரை மட்டும் மங்களாசாசனம் செய்தார் என்று அறிந்து கொண்டோம். எல்லாம் வல்ல அந்த மதுரகவியாழ்வார் திரு அவதாரம் செய்த திருத்தலம்தான் திருக்கோளூர் எனும் திவ்ய தேசமாகும். கல்வி கேள்விகளில் சிறந்தவரான விஷ்ணுசேனர் என்கிற பெயரை கொண்ட முன்குடுமிச் சோழிய ஸ்ரீ வைஷ்ணவர் வாழ்ந்து வந்தார். அப்பெருந்தகையாளர் இத்தலத்தின் வைத்தமாநிதி பெருமானிடம் பேரன்பு கொண்டிருந்தார். அவருடைய அருட்குமாரராக ஸ்ரீ மதுரகவியாழ்வார் திரு அவதாரம் செய்தார். சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திர நன்னாளில் ஸ்ரீ மதுரகவியாழ்வார் இத்தலத்தில் திரு அவதாரம் செய்தார். அவர் சித்திரை நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்ததும் கூட முக்கியமான அம்சமாகும். எப்படி என்றால், மந்திரங்கள் எவ்வளவோ உள்ளன. அவைகளில் ஒரு மந்திரத்தில் சித்ரா நட்சத்திரம் பவதி என்கிற அடி உள்ளது. அதில் சித்திரை நட்சத்திரம் என்று வருவதன் காரணம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் சொல்லப்படும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை 27. அவைகளில் 14வது நட்சத்திரம் சித்திரை. அந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு முன்னே 13 நட்சத்திரங்கள் உள்ளன. அதற்கு பின்னே 13 நட்சத்திரங்கள் உள்ளன. ஆகையால் நடுநாயகமாக உள்ள நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாகும். நடுநாயகமாக விளங்கும் அந்த சித்திரை நட்சத்திரம் நீதிபதி ஸ்தானத்திற்கு தேவையான நடுவு நிலைமைக்கு உதாரணமாக திகழ்கிறது.
சமன் செய்து சீர்தூக்குங் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்கிற திருக்குறளின் மூலமாக பொருட்களை எடை போடுகின்ற தராசின் முள் எப்பக்கமும் சாயாமல் நேராக நிற்பது போல் சான்றோரும் எப்பக்கமும் சாய்ந்துவிடாமல் நடுவு நிலைமை வகிக்க வேண்டும் என்கிற கருத்தை சொன்னார் திருவள்ளுவர். அந்த குறள் இருக்கும் அதிகாரத்தின் தலைப்பு நடுவு நிலைமை என்பதாகும். நடுவு நிலைமைக்கு அந்த குறளில் சொல்லப்பட்ட துலாக்கோல் உதாரணமாக திகழ்வதைப் போலவே சித்திரை நட்சத்திரமும் அவ்வாறு நடுநாயகமாக திகழ்கிறது. அவ்வாறான சித்திரை நட்சத்திர நன்னாளில் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் திரு அவதாரம் செய்தார் என்பதும் கூட குறிப்பிடத்தகுந்த அம்சங்களில் ஒன்றல்லவா? எண்ணிலடங்கா பெருமைகளை கொண்ட அந்த ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் திரு அவதாரம் செய்த திருக்கோளூர் எனும் திவ்ய தேசத்தை பற்றி இன்று நாம் இயன்ற அளவிலே அறிந்து கொள்வோம். வாருங்கள். 108 வைணவ திவ்ய தேசங்களின் பட்டியலில் 85வது திவ்ய தேசமாக திகழ்வது திருக்கோளூர். இத்தலத்தின் மூலவர் பெருமானுக்கு ஸ்ரீ நிஷேபவித்தன் என்றும் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் என்றும் திருப்பெயர்கள் உள்ளன. புஜங்கசயனத்தில் கிழக்கு நோக்கிய திருக்கோலத்தில் திருவருள் புரிகிறார் இப்பெருமான். இவரை நம்மாழ்வார் மட்டும் மங்களாசாசனம் செய்தார். 12 பாக்களை கொண்ட மங்களாசாசனம் அது. மூலவர் பெருமானின் கருவறைக்கு மேல் ஸ்ரீகர விமானம் உள்ளது. ஸ்ரீ குமுதவல்லி தாயார் மற்றும் ஸ்ரீ கோளூர்வல்லி தாயார் ஆகிய இரு தாயார்களை இந்த திருக்கோவிலில் தரிசித்து திருவருள்களை பெறுகிறோம். ஸ்ரீ ராமானுஜரின் திருவரலாற்றில் இத்தலமும் இடம்பெறுகிறது என்பதும் கூட குறிப்பிடத்தகுந்த அம்சங்களில் ஒன்றாகும். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருத்தலங்களில் இதுவும் ஒன்று என்பதும் கூட முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். இத்தலத்தில் குபேரனுக்கும் நவநிதிகளுக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் இறைவனின் காட்சி கிடைத்தது. கச்சபநிதி, கற்பநிதி, சங்கநிதி, பத்மநிதி, தந்தநிதி, நீலிநிதி, மகாநிதி, மகாமதுநிதி, முகுந்தநிதி ஆகியவைகள் நவநிதிகள் ஆவன. அந்த நவநிதிகளுக்கும் பெருஞ்செல்வத்துக்கும் குபேரன் தலைவனாக ஆகி அழகாபுரியை ஆண்டு வந்தான். அவன் சிறந்த சிவபக்தனும் ஆவான். ஒரு சமயம் அவன் சிவபெருமானை வழிபட கைலாயத்திற்கு சென்றான். அப்போது சிவபெருமான் தனது தேவியான பார்வதி அன்னையிடம் அன்புடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த பார்வதி அன்னையின் அழகில் மயங்கிய குபேரன் அவரை ஒற்றை கண்ணால் பார்த்தான். அதை கவனித்த பார்வதி அன்னை அவன் மீது கோபம் கொண்டு அவனை நோக்கி, நீ என்னை தீய எண்ணத்துடன் பார்த்ததால் ஒரு கண்ணை இழப்பாய். உனது உருவம் விகாரமடையக் கடவது. உன் நவநிதிகளும் உன்னை விட்டு அகல்வன என்று சாபம் கொடுத்தார். அதன் காரணமாக நவநிதிகள் உடனடியாக குபேரனை விட்டு அகன்றன. ஆனால் தங்களை காக்க தலைவன் இல்லை என்பதால் அந்த நவநிதிகள் தாமிரபரணி நதியில் நீராடி திருமாலை துதித்தன. தாமிரபரணி நதிக்கரையிலே அந்த நவநிதிகளுக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்து அவைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவைகளை அரவணைத்து பள்ளி கொண்டார். நிதிகளை பக்கத்தில் வைத்து அவைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து பெருமான் சயனம் கொண்ட காரணத்தால் அவருக்கு வைத்தமாநிதி பெருமாள் என்கிற திருப்பெயர் வந்தது. முன்னொரு காலத்தில் தர்ம தேவதையை அதர்மம் தோற்கடித்தது.
எங்கும் அதர்மம் பரவியது. தோற்றுப்போன தர்மம் இந்த நிதிவனத்திற்கு வந்து இத்தலப் பெருமானை அண்டி தஞ்சம் அடைந்தது. அதர்மத்தால் உண்டான இடர்களை பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த தேவர்கள் தர்மமானது பெருமானிடம் தஞ்சம் புகுந்திருந்த இத்தலத்திற்கு வந்து சேர, பின்தொடர்ந்து அதர்மமும் இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தது. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் பெரும் யுத்தம் நடந்து இறுதியில் எம்பெருமானின் அருள் பெற்ற தர்மம் வென்றது. அது அவ்வாறு இருந்த பொழுது தன் குற்றத்தை உணர்ந்த குபேரன் சிவபெருமானின் திருப்பாதங்களில் வீழ்ந்து மன்னிப்பு கோரினான். அப்போது சிவபெருமான் அவனை நோக்கி பார்வதி அன்னையிடமே மன்னிப்பு கோருமாறு கூறினார். அதன்படி குபேரன் பார்வதி அன்னையின் திருப்பாதங்களில் பணிந்து மன்னிப்பு கோரினான். அப்போது பார்வதி அன்னை குபேரனை நோக்கி, நான் சபித்தது போலவே இனி உனக்கு ஒரு கண் தெரியாது, உன் மேனியின் விகாரமும் மறையாது. ஆனால் நீ இழந்த நவநிதிகளை மட்டும் பெற்று நீ வாழ்வதற்கான உபாயம் உண்டு. உன்னை விட்டு பிரிந்த நவநிதிகள் தாமிரபரணி நதியின் தென்கரையிலே திருக்கோளூரில் திருமாலை தஞ்சம் அடைந்துள்ளன. திருமால் அவைகளின் மீது சயனித்துள்ளார். நீ அங்கு சென்று திருமாலை குறித்து தவம் செய்து இழந்த நிதிகளை பெறுக என்று கூறினார். அதன்படி குபேரன் இந்த திருக்கோளூருக்கு வந்து வைத்தமாநிதி பெருமாளை நோக்கி பெருந்தவம் செய்து மன்றாடினான். ஒரு மாசி மாதத்து சுக்லபக்ஷ துவாதசியில் எம்பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை நோக்கி, உன் தவத்தை நான் மெச்சினேன். இருந்தாலும் கூட அனைத்து செல்வத்தையும் உனக்கு இப்போதே தர முடியாது. கொஞ்சம் செல்வத்தை தருகிறேன், அதை பெற்றுக்கொள் என்று கூறி கொஞ்சம் செல்வத்தை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட குபேரன் இதாவது கிடைத்ததே என்று எண்ணி தனது இருப்பிடத்திற்கு சென்றான். இத்தலத்தில் பயன் பெற்ற இன்னொருவரை பற்றியும் இப்போது நாம் அறிந்து கொள்வோம். அவர் பெயர் தர்மகுப்தன் என்பதாகும். வியாச வம்சத்தில் வந்தவர் அந்த தர்மகுப்தன். அவர் 8 பெண் குழந்தைகளையும் 2 ஆண் குழந்தைகளையும் பெற்று மிகுந்த வறுமை நிலையை அடைந்தார். அந்த வறுமையிலிருந்து மீள முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது அந்நிலையை மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் அவர் தனது குல குருவான பரத்வாஜ முனிவரை சரணடைந்தார். நர்மதா நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த தனது குல குருவான பரத்வாஜ முனிவரை தர்மகுப்தன் சரணடைந்தார். தனது ஞான திருஷ்டியால் அவரது அந்நிலைக்கான காரணத்தை அறிந்து கொண்ட பரத்வாஜ முனிவர் அவரை நோக்கி, முன்பிறவியில் நீ பெரும் செல்வந்தனாகிய அந்தணனாக பிறந்தாய். அப்பிறவியில் நீ யாருக்கும் எந்த தர்மத்தையும் செய்யவில்லை. பணத்தாசை கொண்டு திரிந்தாய். உன் ஊர் அரசன் உன்னிடம் வந்து உனக்குள்ள செல்வம் எவ்வளவு என்று கேட்டபொழுது நீ உன்னிடம் செல்வம் ஒன்றுமில்லை என்று பொய்யுரைத்தாய். அதனால் உன் செல்வம் முழுவதையும் கள்வர்கள் அபகரித்துச் சென்றனர். நீ மனநோய்க்கு ஆளாகி இறந்து போனாய். இந்த பிறவியில் நீ பிராமணனாகவே பிறந்திருந்தாலும் கூட உன் பழவினை உன்னை தொடர்கிறது. அதிலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது யாதெனின், திருக்கோளூரில் உள்ள வைத்தமாநிதி பெருமாளை தொழுவதுதான் அந்த வழி. அவரை தொழுதால் உன் சாபம் தீரும் என்று கூறினார். அதை கேட்ட தர்மகுப்தன் தனது குடும்பத்தாருடன் இந்த திருக்கோளூருக்கு வந்து வெகுகாலம் இங்குள்ள வைத்தமாநிதி பெருமானை சேவித்து எண்ணற்ற பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் நீராடச் செல்லும் பொழுது பெரும் செல்வத்தை கண்டெடுத்து அதன் மூலமாக
நீண்ட காலத்திற்கு சுகமாக வாழ்ந்தார். இத்தலத்தில் குபேரனும் தர்மகுப்தனும் பெற்ற பயன்கள் என்ன என்று அறிந்து கொள்வதன் மூலமாக இத்தலப் பெருமானை வழிபட்டால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் என்று புரிந்து கொள்ளலாம். ஆம், இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும்படி திருவருள் புரிகிறார் இக்கோவிலின் மூலவரான ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள். செல்வங்கள் என்றால் அருட்செல்வம் மற்றும் பொருட்செல்வம் என்று இரண்டு வகையான செல்வங்கள் உள்ளன என்பதனை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்கிற திருக்குறளின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பொருட்செல்வம் என்பது இடிந்தவர்களிடத்திலும் இருக்கும். ஆனால் உயர்ந்தவர்களிடம் மட்டுமே அருட்செல்வம் இருக்கும் என்பதே அந்த குறளின் பொருள். சராசரி மனிதர்களாகிய நாம் இவ்வுலக வாழ்விற்காக நல்வழியில் சேர்க்கப்பட்ட பொருட்செல்வத்துடனும் அவ்வுலக வாழ்விற்கான அருட்செல்வத்துடனும் வாழ வேண்டும் என்கிற நன்னோக்கிலே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எனும் மகாமந்திரத்தை இத்தலத்திலும் எத்தலத்திலும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பது நன்றிலும் நன்று. இழந்த பொருட்செல்வங்களை மீண்டும் பெறுமாறு திருவருள் செய்கின்ற இந்த திருக்கோளூர் எனும் தலத்தின் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாளை பற்றி அறிந்து கொண்ட மகிழ்ச்சியில் நாம் மனநிறைவு பெறுகிறோம். இத்தலத்தின் தீர்த்தங்களும் விசேஷமானவை. அவைகளை பற்றி உரியோரை கேட்டு அறிந்து கொள்ளலாம். திருக்கோளூர் எனும் இந்த திவ்ய தேசம் நவ திருப்பதிகளில் ஒன்றாக உள்ளது. இது செவ்வாய் ஸ்தலமாகவும் உள்ளது. செவ்வாய் கிரகம் நல்ல பலன்களை தர வேண்டி இத்தலத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி தகுந்தோரை கேட்டு அறிந்து கொள்ளலாம். தென் திருப்பேரையில் இருந்து ஆழ்வார் திருநகரிக்கு செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர்கள் வந்து தெற்கே போகும் ஒரு கிளை பாதையில் 2 கிலோமீட்டர் கடந்து இந்த திருக்கோளூரை அடையலாம். ஓம் ஆழ்வார்கள் திருவடிகளே போற்றி. ஓம் மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே போற்றி. ஓம் ஆச்சாரியார்கள் திருவடிகளே போற்றி. இறைவனின் திருநாமங்கள் எங்கும் எப்போதும் ஓங்கி ஒலித்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீராம ஜெயம். திருக்கோ